சென்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ராகுல் காந்தி சொன்னீங்க மேடம் வரேன். இல்ல அவர் சொல்லல. அவர் பாதயாத்திரைக்கு போறாரு. சென்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ராகுல் காந்தி சொன்னீங்க மேடம் வரேன். இல்ல அவர் சொல்லல. அவர் பாதயாத்திரைக்கு போறாரு. சென்னையில் நடைபெறும் கேலோ இந்தியா விளையாட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க நேற்றைய தினம் பிரதமர் மோடியை சந்தித்து அமைச்சர் உதயநிதி அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை அழைக்கவில்லை என உதயநிதியிடம் நிருபர்கள் கேள்வி எழுப்பியதற்கு ராகுல் காந்தி பாத யாத்திரை செல்வதால் அழைக்கவில்லை என உதயநிதி கூறி சமாளித்து சென்றுள்ளார். இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் கருத்து பதிவிட்ட சவுக் சங்கர் அவர்கள், ஏன் பிரியங்காவை கூப்பிடுறது, கூட்டணி கட்சிக்கு அழைப்பில்லாமல் ஆனால் பாஜகவை அழைப்பார்களாம் என அமைச்சர் உதயநிதியை நாரடித்துள்ளார். மேலும் இது குறித்து கருத்து தெரிவித்த சவுக் சங்கர் அவர்கள், முதல்வர் ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லாததால் துணை முதல்வராக பதவியேற்கும் அமைச்சர் உதயநிதி ஆட்சி நடத்த வேண்டும் என்றால் பிரதமர் மோடியின் தயவு வேண்டும் என்பதால் மோடியின் காலில் விழவே உதயநிதி சென்றுள்ளதாகவும், ஒரு பக்கம் திமுகவினர் கோபேக் மோடி என ட்ரெண்ட் செய்துவிட்டு இப்பொழுது அமைச்சர் உதயநிதி கேலோ இந்தியா நிகழ்ச்சிக்கு மோடியை அழைக்கிறார் என்றால் நம்மையெல்லாம் பார்த்தால் அப்பனுக்கும் மகனுக்கும் பைத்தியம் போல தெரிவதாகவும், ஹிந்தி தெரியாது போடா என டிஷர்ட் போட்டு சுத்திட்டு தற்போது கேலோ இந்தியா என ஹிந்தி பெயர் வைத்த நிகழ்ச்சிக்கு அமைச்சர் உதயநிதி மோடியை சந்தித்துள்ளார் என்றால் உதயநிதியின் சில்லறைத்தனத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், கடந்த அதிமுக ஆட்சியில் பிரதமர் மோடியை சந்தித்த எடப்பாடியை அடிமை என்று சொல்லிவிட்டு தற்போது அமைச்சர் உதயநிதி ஒரு விளையாட்டு நிகழ்ச்சிக்காக மோடியை அழைக்கிறார் என்றால் ஸ்டாலினும் உதயநிதியும் தான் கொத்தடிமைகளாக இருந்தனர் என்றும் சவுக் சங்கர் அவர்கள் கூறியுள்ளார்.